பல்வேறு தலைவர்களை சந்திக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிறுவனர் திரு பி ஜெயினுலாபுதீனை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். வாழ்க சார். இப்ப ஜமாத் இப்ப பல்வேறு ஜமாத்துகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. முன்னாடி நிறைய ஜமாத்துகள் ஒவ்வொரு கிராமத்துல ஒரு ஜமாத் இருந்துச்சு. இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நீங்க தான் துவக்கினீங்க. இந்த இஸ்லாமியில ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆரம்பிச்சீங்க. அதன் கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்னன்னா, பாரம்பரியமான முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டு விலகி செல்கிறார்கள். அவங்கள உண்மையான முஸ்லிம்களாக வாழ வைக்கணும். இது முக்கியமான ஒரு இலக்காக நாங்கள் செய்கிறோம். உதாரணமாக வரதட்சணை வாங்குறது, ஜமாத்துகளில் பள்ளிவாசலில் வச்சு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் குரானில் இதுக்கு தடை இருக்குது. இதன்படி நீங்கள் நடங்க. ஒரு இறைவனை மட்டும் வணங்கணும்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இறந்து போனவர்களை அடக்கம் செய்து தர்கான்னு சொல்லி வணங்குறாங்க. அது குரான்லையும் நபிகள் நாயகத்தாலும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுகளை விட்டு நீங்க விலகணும் என்கிற சீர்திருத்த பிரச்சாரம் ஒரு இலக்காக வைத்து நம்ம எடுத்திருக்கிறோம். இரண்டாவதாக, முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. அதுக்கு முஸ்லிம்கள்ல சிலரும் காரணமா இருக்கலாம். சிலது அவங்க கற்பனையாகவும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு விதமான தவறுகளையும் களைவதற்காக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் அறிமுகம் செய்து, நீங்க நினைக்கிறபடி இஸ்லாம் சொல்லல, இந்த மாதிரி விளக்குவதற்காக வேண்டியும் இந்த கொள்கையை வைத்திருக்கிறோம். அடுத்ததாக சமூக பணிகள்ல மதம் கோயிலோட பள்ளிவாசலோட இருக்கக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணும் என்பதற்காக வேண்டி இந்த சேவை மனப்பான்மையை மக்களுக்கு ஊக்குவிக்கணும் என்பதற்காக மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் இன்னைக்கு ஒரு 10 வருஷமாக தமிழகத்தில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அதிக இரத்த தானம் செய்வதற்காக வேண்டி 10 வருடங்களாக அரசாங்கத்தில் விருது வாங்குற முதலிடத்துக்கான வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை ஊற்ற காரணத்தினாலதான் இந்த வெள்ள நிவாரணத்தில் கூட மக்கள் இறங்கி பணியாற்றினாங்க. அப்ப மக்கள் சேவையோடு இணைந்த ஆன்மீக பணி இருக்கணும். இதுதான் எங்க அடிப்படையான விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சியில் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் பார்க்க கூடாது, பல பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்கக்கூடாது, அதையெல்லாம் ஊக்குவிக்க கூடாதுன்ற பல சட்டங்கள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. இது எந்த வகையில உண்மை? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது. விஞ்ஞான வளர்ச்சியினால் மனிதனுக்கு பயன் தரக்கூடியதையெல்லாம் நாங்க மறுக்கல. இப்ப இந்த தொலைக்காட்சியில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இதை மறுத்த நாங்க வந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான். முகநூல் அது மாதிரியான இதுல எல்லாம் எங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கிறது. அது மாதிரி இணையதளங்கள் நாங்கள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக விஞ்ஞான ரீதியான கருவிகளை நல்லதுக்கு பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த பிரித்து தான் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப திரைப்படத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுல நல்லதே கிடையாது. 1% கூட நல்லது கிடையாது. அது மக்களுடைய மனதை மயக்குகிறது, தவறாக அவங்களை வழி நடத்துகிறது. தீமைகளை ஒரு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நாமளும் இப்படி செய்தால் என்ன என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருகிறது. இன்னைக்கு பெண்கள்லாம் குடும்பப்படுத்தப்படுறாங்கன்னு பாக்குறோம். அதெல்லாம் நம்ம திரைப்படங்களை பார்த்துதான் அவங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுகிறது. அப்ப எந்த ஒரு சும்மா கற்பனை தான். திரைப்படம் என்பது ஒரு கமர் வியாபாரத்துக்காக வேண்டி ஒருத்தருடைய கற்பனையில தோன்றிய கதையை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்துறக்க ஆபாசங்கள் அது மாதிரி எல்லாம் இணைத்து செய்யக்கூடிய ஒரு தொழில். அதுல போய் நம்ம திரும்ப திரும்ப மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவு மழுங்கிறோம். நடிகர்களுடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறது நம்ம பாக்குறோம். இப்ப சிந்தித்து விளங்க வேண்டிய ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மூடர்களாக ஆக்கின திரைப்படம் என்பதற்காக வேண்டி அதெல்லாம் போட்டு ரசிக்காதீங்க, அது தேவையற்றது, உங்களுக்கு நன்மை தராது, இந்த மாதிரி தான் சொல்றமே தவிர விஞ்ஞான வளர்ச்சியை நாங்க ரொம்ப வரவேற்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்பொழுது சமீபத்திலே வெள்ளம், கடந்த ஆண்டு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த தொண்டு பணியில ஈடுபட்டது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் தான் அதிகமான தொண்டு பணியில ஈடுபட்டாங்க. பல்வேறு பகுதியில் எனக்கு வந்த செய்திகள் போய் நாங்க நேரடியா பார்த்து பண்ற பகுதியில் தாமரம் உட்பட உள்ள இருந்த பகுதியெல்லாம் சில பிணங்கள், அந்த உறவினர்களே அந்த பிணங்களை கண்டு அருவருப்பாக நெருங்க முடியாமல் இருந்த நேரத்திலே பல இஸ்லாமிய சென்று அந்த பிணத்தை எல்லாம் மீட்டு அதற்கான மரியாதையை செலுத்தினார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்தவண்ண இருந்தோம். இதற்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா,
அவர்கள் மீது இருந்த கெட்ட பெயர், இஸ்லாமியர்கள் மீது இருந்த கெட்ட பெயர் ஒன்று உருவாகி இருந்தது. அதாவது தீவிரவாதம் போன்ற விஷயங்கள் அவர் ஈடுபடுவதாகவும், அங்கங்கு குண்டு வெடிப்புக்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் என்றும், பல்வேறு பகுதிகள் மும்பை போன்ற பகுதியில் தாக்குதல்களுக்கு இஸ்லாமியர் தான் காரணம் என்று ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. அதை மூடி மறைப்பதற்காக இது போன்ற தொண்டுகள் செய்தால் நமது பேர் நல்ல பெயர் வரும் என்ற காரணத்தால் இது போன்ற விஷயத்தில் அவர் ஈடுபட்டார்கள். அவர்கள் இந்த இதை விளம்பரமாக உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? இது பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வராத உலகத்தின் பல பகுதிகளிலையும் இப்படி பாதிப்பில் இருப்பது நாங்க தான் போய் நின்றுக்கிறோம். முஸ்லீம் சமுதாயம் தான் போய் அதுக்கான பங்களிப்பை செய்யறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் அறிவுபூர்வமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்க தீவிரவாதி இல்ல, ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறோம். குண்டு வைக்கிறத சொல்றாங்க. 2 குண்டு வெடிப்பு தான் முஸ்லீம்கள் மீது சுமத்தி நிரூபிச்சிருக்கிறாங்க. மீது எல்லாமே இந்துத்துவாக்களால் வைக்கப்பட்டது என்பதற்கு பிரக்யா சிங், அசீமானந்த சுவாமியாரு இவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க குண்டு வெடிப்புக்காக வேண்டி. ஆனா ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் கைது பண்ணப்பட்டாங்க. அது ஊடகங்கள் வழியா வராட்டா கூட நாங்கள் பிரச்சாரத்தின் வழியாக அதை நாங்கள் முறியடித்து கொள்வோம். அதுக்காக இதை செய்யணுங்கிற இன்னும் சொல்ல போனா இப்படி பிளான் பண்ணி செய்வதாக இருந்தால் திடீர்னு நடக்கிற நிகழ்வுகளை போய் செய்ய மாட்டாங்க. பிளான் பண்ணது வெள்ளம் நடக்குதுன்னா அப்ப யாரும் கூடவில்லை, ஆலோசனை செய்யவில்லை. அப்ப ஒரு ஒருங்கிணைந்த அனைவருக்கும் ஒரு கருத்து வருவதாக இருந்தால் அது இயற்கையாக வருதா அல்லது யாரும் தூண்டி விட்டு செய்யறாங்களா? மனிதனுக்கு உதவணும் என்கிற ஒரு விஷயம் இயற்கையாக நடந்ததே தவிர பிளான் பண்ணி நடக்கல. பிளான் பண்ணுவதற்கான நம்ம கையில உள்ள நிகழ்ச்சி அல்லது வெள்ளம் நடந்தது. அதான் அதுக்கு பதில். இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சமீப காலத்துல ஷர்க் மாநாடு அப்படின்னு நீங்க நடத்துறீங்க. இந்த மாநாட்டுல திருச்சியில நடத்துறீங்க. அதுல லட்சக்கணக்கானவர் கூடியிருந்தார்கள். அது அதுக்கு முன்னாடி நீங்க தாம்பரத்துல ஒரு மாநாடு நடத்துனீங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அதிலும் லட்சக்கணக்கானவர் கூடினார்கள். அதுல உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுடன் ஒரு அனுசரணையுடன் செயல்படுகிறீர்கள். பெண்களும் நிறைய பேர் கலந்து கொள்கிறார்கள். அவரும் தைரியத்துடன் கலந்து கொள்கிறார். முதியோர்கள் கலந்து கொள்கிறார்கள். பல்வேறு தரப்பினர் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதற்கான பிரம்மாண்டமான விளம்பரங்களும் செய்யப்படுகிறது. அதனால பல அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது ஒரு இயக்கத்திற்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு அப்படின்னு காட்டுவதற்கு இது போல மாநாடுகள்லாம் நீங்கள் நடத்துகிறீங்க. இந்த மாநாட்டின் அடிப்படை கொள்கை என்ன? இது மாநாடு கூட்டுவதால் இஸ்லாமிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? மற்ற மதத்தினருக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த மாநாடு இந்த இறைவனுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு பேர் தான் ஷிர்க். இந்த இறைவன் இடத்துல மற்றவர்களை வைக்காதீங்க அப்படின்னு முஸ்லிம்களுக்கு சொல்வதற்கு தான் இந்த மாநாடு முக்கியமாக நடத்தினோம். அப்ப இந்த இணை கற்பித்தல் என்பதுக்கு நடத்துற காரணம் என்னவென்றால், முஸ்லிம்களே சில பேர்ல அதிகமான பேரு இறந்தவர்களை வணங்குறாங்க. உயிரோட உள்ள மத குருமார்களே வணங்குறாங்க. மகான் நினைத்து கொண்டு அவங்க காலில் விழுகிறது, அவங்கள்ட்ட ஆசி வாங்குறது, அவங்களுக்கு எது தெய்வீகத்தன்மை இருப்பதாக எல்லாம் நினைக்கிறார்கள். எந்த மனுஷனுக்கு தெய்வீகத்தன்மை கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்ப இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைப்பதாக இருந்தால் ஒரு மாநாடு என்று நாங்கள் வைத்து, மாநாடு எங்களுடைய இலக்கு அல்ல, மாநாட்டுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மெசேஜை வீடு வீடா கொண்டு போய் சேருங்க. மாநாட்டுக்கு வர்றாங்களோ வரலையோ, இது ஒரு தீய செயல், இது ஒழிக்கப்பட வேண்டிய செயல் என்பதை முஸ்லிம்களுக்கு விளங்க வைங்கள் என்று 6 மாதம் தொடர் பிரச்சாரம் செய்தோம். பல ஊர்களில் அவர்களே உருவாக்கி வைத்திருந்த ஜெண்டா கொடிமாங்க, இந்த கொடிமரத்தை உண்டாக்கி அதை வழிபடுவாங்க. அது இஸ்லாத்துல இல்ல. அந்த மக்களை அதை அகற்றியதெல்லாம் நாங்க பார்த்தோம். வீடு வீடா தாயத்து தட்டு தொங்க விட்டுருப்பாங்க அந்த மந்திர பொருள்கள், அந்த கற்பூரம் எல்லாம் கட்டி அதெல்லாம் கலட்டி அது மூடையா கொண்டு அந்த மாநாட்டில் கொண்டு கொட்டினாங்க. இந்த ஒரு நோக்கத்துக்கு எங்க மக்களை இறைவனை மட்டும் வணங்குங்க, அப்படி வணங்கினா நல்ல முஸ்லீம்களா வாழ முடியும், கண்டதே வணங்குனீங்கன்னா நீங்க நல்ல முஸ்லீமா இருக்க முடியாது என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்வதற்காக தான் இதை செய்தோம். ஆனா மக்கள் நாங்கள் நினைத்து பார்க்காத வகையில் இந்த பிரச்சாரத்தின் வழியாக அந்த சமாதி வழிபாடு, தனிநபர் வழிபாட்டிலாம் விடுபட்டு அந்த அளவுக்கு குழுமினார்கள் கொள்கைக்காக வேண்டி. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கன்னா, இப்படி விஷயங்கள் சொல்லும் போது நாகூர் இஸ்லாமியர்களோட வழிபாடு தலமாக கருதப்படுகிறது. பலரும் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் அனைவருமே அந்த பகுதிக்கு செல்றாங்க. சந்தனக்கூடு மிகவும் பிரசித்தி பெற்றது. அதே போல அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி, அதுக்கும் அந்த தர்காவுக்கும் அதிகமான வரவேற்பு இருக்கிறது. அனைத்து மதத்தினரும் அங்க செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப நாகூர் போன்ற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மத நல்லிணக்கத்திற்கான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனா நீங்க சமாதி போன்ற விஷயங்கள் நீங்க வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நாகூரிலும் சமாதி தான் இருக்கிறது. இப்போ மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய தர்காலையும் சமாதி தான் இருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நல்லிணக்கம் என்பதற்காக வேண்டி கொள்கை விட்டுட்டு நல்லிணக்கம் பார்க்க கூடாது. இஸ்லாத்தின் பெறாத உள்ள நல்லிணக்கம்
நாங்க தான் அந்த வெள்ளத்துல களத்தில் நின்றோம். நீங்கள் எந்த அமைப்பு வேணா விசாரித்து பாருங்க, இந்த சமாதி வழிபாட்டை ஆதரிக்கிற ஒரு அமைப்பும் ஒரு நபர் வரல வெள்ள நிவாரணத்துக்கு. அப்ப நல்லிணக்கம் எதுல இருக்குன்னா, அந்த மக்கள் கஷ்டப்படும் போது உதவுறமே, அதில் தான் நல்லிணக்கம் இருக்கிறது. ஒன்னா வந்துகிட்டு இந்த ஆட்டம் பாட்டத்தை பார்த்துட்டு போவதில் வந்து நல்லிணக்கம் கிடையாது. அங்க டைம் பாஸுக்கு வர்றாங்க. நாகூருக்கு வர்றாங்கன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் டைம் பாஸுக்கு தான் வர்றாங்க. பிற மத மக்கள் நம்பி வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா, நாங்கள் ஒரு 80கள் ஆரம்பிக்கும் பொழுது நாகூர்ல எந்த அளவுக்கு முஸ்லீம் மக்கள் திரண்டாங்களோ அந்த அளவுக்கு இப்ப இல்ல, வீதம் கூட இல்ல, கிடையாது. அதை வணங்குவோன்னு வர்றாங்க. இப்படி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நல்லா பாருங்க, நாகூர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அதாவது எல்லா மக்களும் ஒன்னா வர்றாங்க, நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம சொல்றோம். அதே நாகூர்ல சென்ற வாரம் வந்து ஒரு ஊர்வலம் நடக்குது, ஒரு சாமி ஊர்வலம் நடக்குது. முஸ்லீம் தெருவுல தான் போவோம்னு அடம்பிடிக்கிறாங்க. இவங்க போகக்கூடாதுங்கிறாங்க. சென்ற வருடமும் அடிதடி தகராறு நடந்த கடைகள்லாம் உடைக்கப்பட்டது. இந்த வருடமும் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அவங்க பெரிய பாதுகாப்பு கொடுக்க சொல்லி மக்கள் எண்ணிக்கையை விட பல படையை குவித்து தான் போனார்கள். எங்க ஏற்படுது நல்லிணக்கம்? மன ரீதியாக உங்களுக்கு என்ன செய்யணும், மனுஷன் எல்லாம் ஒன்னு பக்குவப்படணுமே தவிர ஒரு வழிபாட்டு தளத்துல ஒன்னா கூடிய காரணத்தினால் வரும்னா நாகூர்ல எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. நாகூர்ல நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் பல வகுப்பு கலவரம் நடந்திருக்குது. எங்க தர்கா இல்லாத ஊர்களில் கூட அவ்வளவு நடக்கல. பெரிய தர்கா கேந்திரம் சொல்லக்கூடிய அந்த ஊர்ல மீனவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்து முன்னணிக்கு முஸ்லீம்களுக்கும் ஏன் தகராறு நடந்தது? இப்ப நாகூர்ல பார்சல் வெடிக்கணும்னு ஒரு வெடிச்சு உங்களுக்கு அந்த வழக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஏன் நடந்தது? அதெல்லாம் அந்த தர்காவுக்கு எல்லாம் நல்லிணக்கமா தானே வந்தாங்கன்னு ஏன் அண்ணன் தம்பி அவங்க இருக்க முடியாது. இது வேற அது வேற. நல்லிணக்கம் என்பது வேற, அவங்க வழிபாட்டு முறைங்கிறது வேற. சில பேர் ஒரு நம்பி வருவாங்க, சில பேர் பொழுதுபோக வருவாங்க, ஒரு ஆட்டம் பாட்டம் ஜாலியா இருக்குன்னு பாத்துட்டு வருவோம்னு வருவாங்க. இதனால எல்லாம் இணைஞ்சிட மாட்டாங்க. அப்ப மனிதன் அதை பக்குவம் சொல்லி அறிவு மூலம் உணர்த்தினா தான் நல்லிணக்கம் ஏற்படும். கொள்கை அப்படின்ற பேசுறீங்க. இப்ப வந்து கடந்த சுதந்திர தினத்திற்கு முன்பாக ஒரு பள்ளியில, இங்க இல்ல வட மாநிலத்துல ஒரு பள்ளியில வந்து அங்க இருக்க ஒரு தலைமை ஆசிரியர், இஸ்லாமிய தலைமை ஆசிரியர் வந்து ஜனகணமன பாடக்கூடாது, அது பாட்டுல ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால வந்து யாருமே அதை பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது லோக்கல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனையும் கூட அதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே வந்து வந்தே மாதரம் பாடல பாட மாட்டோம், ஏன்னா பாரத மாதாவை வணங்குவது போல் இருக்கிறது, எங்கள் அல்லாவை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு சில கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது. அதே போல ஜனகணமனமும் இப்ப பாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பார்க்கும்போது நீங்கள் வாழ்கின்ற இந்த இந்தியாவிலே இங்க இருக்கக்கூடிய இந்த தேசிய கீதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் இந்த இந்தியாவை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்றுதான் அர்த்தமா இருக்குது. அதாவது இந்த ஜனகணமன என்பது நம்ம நாட்டின் தேசிய கீதம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அத நாங்களும் ஜனகணமன வந்து மறுக்கல. ஒரே ஒரு இடத்துல நீங்க மறுத்தா சொல்றீங்க. அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை தவிர ஆயிரக்கணக்கான புரிதல் என்பதற்காக வேண்டி அவர் வந்து மறுத்திருக்கலாம். ஜனகணமன வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு பாடல் பாடும் போது எழுந்து நிற்கணும் என்பது இருக்குல்ல, அது அல்ல மாதிரி அப்படி சட்டத்திலும் இல்ல. அந்த மாதிரியான விஷயங்களை எழுந்து நிற்க சொல்வார்கள் என்று சொன்னா, எழுந்து நிற்றல் என்பது அது அந்த பாடலுக்கு அறிவு இருக்குதா, அது என்ன விளங்கும் புரியும், இது ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கிறது. நாட்டை மதிக்க அந்த பாடுங்க, ஒரு அடையாளத்துக்கு தேசத்துக்கு பாடுங்க, அதை ஏத்துக்கிறோம். எழுந்து நிற்றல் என்பது வந்து எங்க மார்க்கத்தில் கிடையாது. யாருக்காகவும் எதற்காகவும் எழுந்து நிற்க கூடாது, தேவைக்கு தான் எழுந்து நிக்கணுமே தவிர ஒன்றை மதிப்பதற்காக எழுந்து நிற்க கூடாதுன்னு எங்களுக்கு தடை இருக்கு. நபி தடுத்திருக்கிறாங்க. நான் வந்தால் கூட நீங்கள் எழுந்து நிற்க கூடாது, உங்களுடைய இயல்பாக நீங்கள் இருங்கள் என்று எங்க முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்தே இது ஜனகணமனவுக்கு மட்டும் இல்ல, பெரிய மத குரு எங்களுக்கு வந்தா கூட எந்திரிக்க மாட்டோம். அப்ப எல்லாருக்கும் அப்படி நடக்கும் பொழுது இது ஜனகணமனவுக்கு மட்டும் உள்ளதாக பார்க்கிற அந்த பார்வையில தான் கோளாறு ஒண்ணு. இரண்டாவது, வந்தே மாதரத்தை வந்து நாங்க எதிர்ப்போம். ஏன்னா வந்தே மாதரத்தை வந்து எதிர்ப்பு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வந்தே மாதரம் வந்து எப்படி இது உருவானதுங்கிற வரலாற்று ரீதியாக அது ஒரு கல்கத்தாவில் நடந்த ஒரு கலவரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கதை எழுதப்படுகிறது. அந்த கதையில வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் அடித்துக் கொள்ளுகிறார்கள். அதுல இந்துக்கள் என்ற அடையாளமாக வந்தே மாதரம் விட்டுருவாங்க. நீ வந்தே மாதரம் சொல்லு, உன்னை விட்டுருவோன்னு சொல்லி அப்படி இந்துக்களுக்குள்ள ஒரு ஆசிரமம் அந்த மாதிரி ஒரு கோடு வேடாக அதை பயன்படுத்தி முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்கள். இவங்களும் அடிச்சிருப்பாங்க, அது கலவரம் போல மாதிரி நடந்திருக்கும். அப்ப அந்த ஒரு அடிப்படையில வந்ததுதான் வந்தே மாதரம். அதுக்கு முந்தைய அந்த சொல்லு கிடையாது. வந்தே மாதரம் இந்து நம்ம அடிக்க கூடாதுன்னு விட்டுருவாங்க. வந்தே மாதரம் சொல்லிட்டு முஸ்லீம் விளைவிக்கிறாங்க. பக்கிங்டன் சாட்டர்ஜியோட அந்த நாவல் கருத்து. அது அப்ப தோற்றமே என்னன்னு கேட்டா, முஸ்லீமை அழிப்பதற்கு அடையாளமாக அது உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளணும். இது தாகூர்ங்கிற ஒரு கவிஞர் எழுதி அது ஒரு நல்ல ஒரு பாடலாக இருந்து அது ஒரு விஷயம். ஜனகணமன என்பது அப்படி. அதுக்கு முந்தைய இக்பாலுடைய சாரே ஜஹான் அச்சா கூட
காங்கிரசுடைய மாநாடுகள்ல தேசிய கீதமா பாடப்பட்டது. பிரிவினையினால ஒரு முஸ்லீமுடைய எப்படி எடுக்கிறதுனால விட்டாங்களே தவிர, இல்லாட்டி அதுவே தேசிய கீதம் ஆயிருக்கும். அதை விட்டுறலாம். வந்தே மாதரம் வந்து பேசிக் வரலாற்று ரீதியாகவும் அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இரண்டாவதாக அதனுடைய அர்த்தம், வந்தே மாதரம்னா வந்தனம் செய்யறது, மாதரம்னா தாய் மண்ணு அர்த்தம். அப்ப என்னுடைய தாய் மண்ணே வணக்கம் ஏஆர் ரஹ்மான் கூட படிச்சிருக்காரு. இப்ப தாய் மண்ணே வணங்குறது என்பது அதுக்கு அர்த்தம். பாரதியார் பாட்டுல கூட வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் அர்த்தம் செய்யறாரு. அப்ப நாங்கள் இப்படி வணங்குவோம். இந்த மண்ணைய வணங்க சொன்ன இப்படி மதிக்க சொல்லுங்க. வணங்குறது வந்து ஒர்ஷிப் வந்து கடவுளுக்கு உரியது. இந்த மண்ணை கும்பிடணும், வழிபடணும் என்றால் நாங்கள் ஒரு இறைவனை வணங்குற ஒரு மக்கள்கிட்ட வந்து இது திணிக்கிறது எப்படி சரியா வரும்? ரெண்டாவது விஷயம். மூணாவது, இதுக்கு சட்டம் இருக்குதா? இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துல வந்தே மாதரம் சொல்லணும் இருக்குதா? ஒரு இயக்கத்தினுடைய ஒரு சுலோகம் அது. அதை அவர்கள் சொல்லிட்டு போறாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்ப நாங்கள் சொல்லணும் என்று சொன்னார்களே, ஆனால் அதை வந்து எங்களால வந்து என்ன செய்ய முடியாது, ஏத்துக்கிற முடியாது. இதனால வந்தே மாதரத்தை நாங்க எதிர்க்கத்தான் செய்வோம். நாங்க சொல்ல மாட்டோம், சொல்லணும்னு சட்டம் கிடையாது. அரசியல் சட்டத்தில் இருந்தால் நாங்க கட்டுப்பட கூட செய்வோம். அரசியல் சட்டத்திலையும் இல்ல, வரலாற்று ரீதியாகவும் அது எங்களுக்கு எதிரானதா இருக்கிறது. அர்த்தமும் எங்களுடைய மத நம்பிக்கைக்கு மாற்றமா இருக்கும் போது அதை சொல்ல வேண்டும் என்று ஒரு இந்துத்துவ இயக்கங்கள் எங்களை வந்து கட்டாயப்படுத்துறது, அது ஒரு காரணத்தினால கூடுதலாக நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நிலை வருது. அதை கட்டாயப்படுத்த முடியாது. அடுத்ததாக வந்து இது இன்னொன்னு சொன்னீங்களே, பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது, அது சொல்ல மாட்டோங்கிறோம், சொல்லதான் மாட்டோம். ஆனா ஜெய்ஹிந்த்னு சொல்லுவோம். ரெண்டு நெருக்கமான அர்த்தம் தான். ஜெய்ஹிந்த்னா இந்தியா வாழ்க, இந்தியா வாழ்கங்கிற வார்த்தையை நாங்க சொல்லுவோம். பாரத் மாதா ஜெய் அந்த அர்த்தம் வருதுங்கிறீங்க. அந்த பாரத் மாதாங்கிறது தான் மேட்ரு. பாரத் மாதா என்பதை அவங்க ஒரு பாரத் மாதா கோயில் இருக்குது நம்ம நாட்டில் சில பகுதிகளில், ஒரு கோயிலாக ஒரு சாமியாக அதை வடிவமைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதை சொல்ற மாதிரி அது இருக்கிறது. பாரத் மாதான் ஏன் சொல்றீங்க? பாரத் மாதான் ஒரு பெண் இருக்கிற மாதிரியும் அது ஒரு தெய்வம் மாதிரி பாரத் ஜெயந்தி சொன்னா கூட பரவாயில்ல. பாரத் மாதாங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை குறிக்கிற சொல்லு என்று ஒரு மதத்தில் இருக்கும் பொழுது அதையே நீங்க அது எப்படி இந்தியா குறிக்கும்? இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் அன்னைன்னு சொல்றோம் நம்ம. அதையும் வந்து பல பேர் வந்து வழிபடுறாங்க. கர்நாடக தாயை வந்து கர்நாடக மண்ணுன்னு பண்றாங்க, காவேரி தாயின்னு சொல்றாங்க. அது போல வந்து இது மாதிரி பெண்களை வடிவாக கொண்டு வழிபடு வழக்கமாக தான் இருக்குது இந்தியால. ஆமா, அது மாதிரி பாரத் மாதா வழிபடுறாங்க. இல்ல அதையே எங்களை சொல்ல சொல்றீங்க. தெய்வம் நீங்க சொன்ன நாங்க மறுக்கலையே. நீங்கள் தமிழ் எண்ணெயை வணங்குறோம் நீங்க சொன்னீர்களே, ஆனால் எங்களுக்கு மறுப்பு இல்ல. நாங்கள் இறைவனை தவிர யாரை வணங்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் பொழுது அதை எங்கள் மீது ஏன் திணிக்கிறீங்க என்பதுதான் ஒண்ணு. இரண்டாவதாக, பாரதி என்பது நம்ம நாட்டுக்கு பேரே கிடையாது, சட்டப்படி தப்பு. அது இந்தியா தான் இதுக்கு பேரு. சுப்ரீம் கோர்ட்ல கூட பாரதம்னு மாத்திரம் எல்லாம் வழக்கு போட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பாரதம் கிடையாது, இந்தியா தான் இதுக்கு பேரு. அப்ப நாட்டுக்கு பேரு இந்தியான்னு இருக்கும் பொழுது பாரத் மாதிரி வேற நாட்டை சொல்ற மாதிரி இருக்கு. பாரதம் இந்த நாட்டுக்கு பேரு இல்ல, சட்டப்படி காட்ட சொல்லுங்க பாரதம் தான் நாட்டுக்கு பேருண்டு. அது இந்துத்துவ ஆட்கள் உண்டாக்குன ஒரு சித்தாந்தம். அது இந்த நாட்டுக்கு பேர் இந்தியா, ஜெய்ஹிந்த், இந்தியா அழகா இருக்குது. இதை நாங்கள் சொல்லத்தானே செய்யறோம். அது தெய்வமாக்குற அந்த அம்சத்தை கழித்து விட்டு நாடு வாழட்டும் சொல்வதில் எங்களுக்கு மறுப்பு இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு எதிர்க்கிறீங்க, சமாதி வழிபாடு எதிர்க்கிறீங்க. ஆனா இப்ப திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய அதிமுகவும் திமுகவும் திக போன்ற கட்சிகள்லாம் தாங்க வந்து மிகப்பெரிய புரட்சி செய்கிறோம் நாங்கெல்லாம் சொல்றாங்களே தவிர, அவர்களும் வந்து நாங்க வந்து சுயமரியாதை போன்ற விஷயங்கள் கடைபிடிக்கிறோம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் பெரியார் சமாதியை வணங்குறாங்க, அண்ணா சமாதி வணங்குறாங்க, எம்ஜிஆர் சமாதி வணங்குறாங்க, சிலை வழிபாடு பண்றாங்க, அதுக்கு மாலையெல்லாம் அணிவிக்கிறாங்க. ஆனா அவர்களும் வந்து இது போன்ற விஷயங்கள்ல பிடிபட்டிருப்பதால் அவர்களையும் நீங்க எதிர்ப்பீங்களா? எதிர்க்கிறோம், கண்டிப்பா எதிர்க்கிறோம். ஏன் இறந்து போய் மண்ணோடு மண்ணா போன ஒரு ஆளை போய் நீங்க வணங்குறீங்க என்று அவர்கள்ட்ட நாங்க நீண்ட நெடுங்காலமா கேட்கிறோமே. அது தவறுதான். அண்ணா சமாதி வணங்குறது தவறுதான். பெரியார் சிலை, எந்த சிலை வணங்கினாலும் தவறுதான். சிலைங்கிறது கல்லு, மனுஷன் செஞ்சது. அது பெரியார் ஆகாது, ஒரு காலத்துல ஆகாது. நம்மளா செய்து கொண்டு ஒரு வடிவத்தை கொடுத்தோம் அதான் பெரியார்னு சொன்னா அது எப்படி பெரியார் ஆகும்? அப்படி சொல்றதுனால அவருக்கு எப்படி விளங்கும்? அப்படி விளங்கும்னு சொன்னா அதுக்கு பேசாம அதுல இருந்துட்டு போயிடலாமே. ஏற்கனவே இருந்த சிலை வழிபாட்டுல அவங்க இருந்துடலாமே. எதை வேணாம்னு சொல்லி வந்தாங்களோ அதை வேற பேரை மாத்திக்கொண்டு செய்கிறார்களே தவிர அதுல பெரிய வித்தியாசமே கிடையாது. இப்போ அவங்க இப்போ நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து இப்ப பெரியார் அப்படின்ற ஒரு 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரியார் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து இது போன்ற சிலைகளோ இல்ல உருவங்களோ வழிபட்டு ஆரம்பித்தால் இல்ல கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 200 ஆண்டு கால சந்ததியினர் வந்து இவர்தான் பெரியார் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ திருவள்ளூருக்கே வந்து இதுதான் திருவள்ளூர் யாருக்கும் தெரியாது. இது ஒரு கற்பனை உருவம் தான்.
தான். கண்ணகிக்கு இதுதான் கண்ணகியான்னு தெரியாது, கற்பனை உருவம் தான். பாரத் மாதான்னு சொல்றவங்களுக்கு இதுதான் கார்பாதம் தெரியாது. எல்லாமே வந்து மாடல்கள், திரைப்பட மாடல்களை வைத்துதான் பாரத மாதா உருவாக்கப்பட்டார், திருவள்ளுவர் உருவாக்கப்பட்டார், கண்ணகி உருவாக்கப்பட்டார். அதனால ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்பு இதை பார்த்து திருவள்ளுவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்துல பெரியாரை எல்லாம் வந்து இப்ப அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் போன்ற சிலைகள் உருவாக்குவதனால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பின்பு இவர்தான் எம்ஜிஆர், இவர்தான் அண்ணா என்று மக்களுக்கு பதிவு வந்து ஏற்படுதில்ல. அதை எப்படி நம்ம வந்து வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதனால என்ன நன்மை இல்ல, நமக்கு இவர்தான் தெரிய வருது இல்ல, என்ன அந்த உருவத்தை தெரிந்து என்ன நன்மை இல்ல, கற்பனை இல்லாம இருக்கும்ல. இப்ப வந்து திருவள்ளுவர் கற்பனை, அதுக்குள்ள குழப்பம், இவர்தான் திருவள்ளுவரான குழப்பம் இருக்குது. அதனால குழப்பம் இல்லாம இவர்தான் இப்படிதான் இருந்திருக்கார் மாதிரி இருந்தார் என்பதை அறிந்து கொள்வது என்ன ஒரு பயன் என்ன இருக்கு? பயன் எல்லாமே சொல்லுங்க, சித்தாந்தத்தை சொல்லுங்க, அதுகளை சொல்லலாம். அப்ப அவர் சொன்னார் அந்த கருத்துக்கள் உதாரணமா எடுத்துக்கொண்டால், இப்ப நாங்க முகமது நபியை மதிக்கிறோம், அவங்கள நாங்க மதிக்கிற அளவுக்கு எந்த சமுதாயமும் எந்த தலைவரையும் மதிக்கல. கண்டிப்பாக உயிருக்கு மேல நாங்க மதிக்கிறோம். எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம இருந்தும் கூட யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற அவர்கள் மதிப்பது நாங்கள் மதிக்கிற காரணம் கருத்துக்களுக்கு தான், அந்த சிந்தனைகளுக்கு தான். அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போன தவிர உருவத்தை கொண்டு போனா நீங்க அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தத்துல சொல்றீங்க. கடவுளாயிருவாங்கிற அச்சம் அதுல இருக்குன்னு இருக்கு. இப்ப புத்தர் இருக்காரு, அவர் வந்து நாத்திகர், அவர் கடவுள் மறுப்பாளர், அன்பே சிவம்டாரு. கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அன்புதான் கடவுள்னு சொன்னாரு. அப்ப அன்பே கடவுள்னு சொன்ன ஒரு ஆளை கடவுள் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அப்ப நாளைக்கு இந்த பெரியார கடவுள் ஆக்கிட்டா நன்மையோட தீமை இருக்குல்ல. இவர் சிவனுக்கு தம்பின்றாங்க. நாளைக்கு ஒரு கதை எழுதி வைத்து என்ன செய்வாங்க, அது ஒரு 500 ஆண்டுகள் கழிந்து போயினா அவர் ஒரு கடவுள் ஆகிவிடுவார். அந்த ஒரு ஆபத்து வர்றதுதான் இஸ்லாம் வந்து தடுத்து இருக்காது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி வீரமணி வந்த ஐயன் திருவள்ளூர் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் அது பேர் வைத்த போது இவர் வீரமணி என்ன சொன்னார், இது மொழி ஐயர் திருவள்ளூர் ஆயிரும் கொஞ்ச நாள்ல, ஐயர்ன்றவாங்க திருவள்ளுவரை, அதனால மறுதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்ற மாதிரி மறுதல் ஏற்படும்.